ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி ரிஷப லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். ஆகஸ்ட் 9 முதல் ஆகஸ்ட் 18 வரை. முதல் நாள் ஆகஸ்ட் 9 சனிக்கிழமை, திருவோண நட்சத்திரம். அதாவது மகர ராசியில் சந்திரனாகவே செயல்படுகிறார். தைரியமாகவும் இணக்கமாகவும் நல்ல சுபகாரியங்களை செய்வதாகவும், ஸ்மார்ட் ஒர்க் செய்கிறவங்களுக்கு, மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு, க்ரியேட்டிவிட்டி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, செய்தி மற்றும் விளம்பரத்துறை, கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு, ஆன்மீகத்துறையில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே சிறப்பை கொடுக்கும். கோவில் வழிபாடும் நன்மை தரும். சுபகாரியங்களுக்கு நல்லாக இருக்கும். அனைத்து விதமான மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வுகளுக்கும் இன்றைக்கு சிறப்பாக இருக்கிறது. இந்த திருவோணம் முடிந்து மதியம் 2:23க்கு அவிட்ட நட்சத்திரம் தொடங்குகிறது. செவ்வாயினுடைய நட்சத்திரம். இப்போ செவ்வாய் நமக்கு 5ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் ஒரு ஈடுபாடு இருக்கும், கலைத்துறையில் ஈடுபாடு இருக்கும், உறவுகள் மேலே பாசம், நேசம், அந்த பற்றுதல் இதெல்லாம் இருக்கும். பிரியமானவர்களோட பழகிறது, இதுக்கெல்லாம் ஒரு இன்டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த செவ்வாயினுடைய நேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னா, உத்தரத்தில் போகிறார். சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் கேதுனுடைய உபநட்சத்திரத்துலேயும் போகிறதுனால ரொம்ப அக்ரெசிவாக போய் ஒரு விருப்பத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது, ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த பிடிவாத குணம் கொண்டது செவ்வாய், முரட்டு சுபாவம் கொண்டது செவ்வாய். குழந்தைகள் மேலேயும் அப்படி தான். நமக்கு குழந்தைகளும் அப்படி இருப்பாங்க இன்றைக்கி. அதனால் அதில் எல்லாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் பேசாமல் ஈஸியாக விட்டுறணும். ஆனால் இன்றைய நாளில் தொழிலுக்கு நல்லாயிருக்கும். அனைத்து விதமான தொழிலுக்கும் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். இந்த அவிட்ட நட்சத்திரம் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 10ஆம் தேதி மதியம் 1:52 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் சதய நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். நமக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கார், கும்பத்தில், தொழில் ஸ்தானத்தில். குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிற ராகு புதனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி நல்ல பணவரவு இருக்கும், தொழில் பலம் நல்லாயிருக்கும். ஏன்னா 2ஆம் வீட்டில் இருக்கிற குருவும் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சார பரிவர்த்தனை வாங்கிட்டு இருக்காங்க. சிறப்பான நாளாக இருக்கும். இன்றைய டிசிஷன் கொடுக்குறவர் புதனாக இருக்கிறதுனால, தைரியஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால சில பேருக்கு வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணுறதும் நடக்கும். சின்ன டிபார்ட்மெண்டல் சேஞ்சஸ் இது மாதிரி நடக்கிறதும் நடக்கும். இன்றைக்கி கூட சில ஒரு சுபகாரியங்களுக்கான நிகழ்ச்சிகளை நாம் டீல் பண்ணிக்கலாம். ஒருத்தரை சந்திக்கிறது, உறுதி பண்ணிக்கிறது, திருமண விஷயம் பேசுகிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. மறுநாள் ஆகஸ்ட் 11 திங்கட்கிழமை நண்பகல் 12:59 வரைக்கும் சதய நட்சத்திரம். இதே ராகுனுடைய நட்சத்திரம் செயல்படுது. அதுக்கப்புறம் தான் பூரட்டாதின்னு சொல்லக்கூடிய குருவினுடைய நட்சத்திரம். இன்றைக்கும் நேற்றைக்கு போலவே குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை யோகத்தை தருகிறார். அதனால் இன்றைக்கும் பண வரவுக்கும் தொழில் பலத்துக்கும் நல்லா இருக்குது. செவ்வாயினுடைய ஈடுபாட்டையும் குரு வச்சிருக்காரு. அதனால் வளர்ச்சிகள் நன்றாக இருக்குது. மகிழ்ச்சியான நாள். ஆகஸ்ட் 12 செவ்வாய்க்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் நண்பகல் 11:51 வரைக்கும் இருந்து முடியுது. அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம். நமக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் வர்றாரு, சனியினுடைய நட்சத்திரத்தில். சந்திரன் சனி சேர்க்கை பலனை தர்றாரு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால புதன் சனி இதெல்லாம் கனெக்டிவிட்டி பலனை கொடுக்குது. 3:11. அப்போ இன்றைக்கும் சுபகாரியங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நாம் என்ன காரியத்தை எடுத்து செய்கிறோமோ, ஒரு பிரயாணம் போகிறோமோ, ஒரு நண்பரை சந்திக்கிறோமோ, அல்லது ஒரு அக்ரிமெண்ட்டு போடுறோமோ, ஒரு சுபகாரியங்களை உறுதிப்படுத்திக்கிறோமோ, இதுக்கு எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கக்கூடிய, மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி புதன்கிழமை ரேவதி நட்சத்திரம் காலையில் 10:32க்கு தொடங்குகிறது. லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது ஒரு நல்ல சிறப்பு. ரேவதிக்குரிய அதிபதியான புதனும் நமக்கு தைரியஸ்தானத்தில் இருக்கிறது இன்னும் சிறப்பு. அதுவும் இல்லாமல் இந்த சனியும் புதனும் கனெக்டிவிட்டி இன்றைக்கும் தொடருது. புதனுடைய உபநட்சத்திரம் சுக்கிரனாக வருகிறது. அதனால் இன்றைக்கி ஒரு கலெக்ஷன் பண்ண ப்ராசஸ், ஒரு டிராஃப்ட் இருக்குது, செக் இருக்குது, போட்டு பணம் எடுக்கிறது, ஒரு பத்திரம் இருக்குது, அதிலிருந்து பணம் வாங்கிறது, ரிட்டர்ன்ஸ் வாங்கிறது, ஒரு கமிஷன் சம்மந்தப்பட்டது, பாண்டு சம்மந்தப்பட்டதுனால நமக்கு வரக்கூடிய பண வரவுகள், இப்படி சில நன்மைகளெல்லாம் நடக்கக்கூடிய நாள்.
ஆகஸ்ட் 14ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 9:05 அஸ்வினி நட்சத்திரம். சந்திரன் 12ல் வந்துடுறார். 12ல் சந்திரன் வந்தால் எப்படி 8ல் இருக்கும்போது யோசித்து செயல்படுறோமோ அது மாதிரி 12ல் சந்திரன் வந்தாலும் யோசிக்கணும். ஏன்னா கொஞ்சம் செலவுகளை கொடுக்கும், அலைச்சலை கொடுக்கும், உறவுகளுக்கு கொஞ்சம் சின்ன ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதுவும் கேது நட்சத்திரம் வேறு, கேது வேறு 4ல் இருக்கார். அப்போ இந்த கேது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, இந்த சுக்கிரன் நமக்கு குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால 2ஆம் இடத்துல இன்றைக்கி ஒரு நிலைமைகள் எப்படின்னா, வேலைக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் உறவுகளுக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், நம்ம வேலை பார்க்குற இடத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேசுகிறதுக்கும் ஒரு சுமூகமாக இருக்காது. ஏதாவது ஒன்று கலகம் குழப்பம், நம்மளை பற்றி 4 பேர் வதந்தி பேசுகிறது, அல்லது எங்கேயாவது புகார் நம்மளை பற்றி சொல்லி விட்டுட்டாங்க மேலதிகாரிகிட்ட, இந்த மாதிரி சில வேவரிங் மைண்டு, பயப்படக்கூடிய விஷயங்கள், அது மாதிரி உறவுகளை அதிருப்தி பண்ணுற விஷயங்கள், ஒரு நல்லிணக்கம் இருக்காது வேலை பார்க்குற இடத்துல. மறுநாள் ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரம் காலையில் 7:35 தொடங்குது. 12ல் இருக்கிற விரயத்தில் இருக்கிற சந்திரன் சுக்கிரனை போல செயல்படுகிறார். சுக்கிரன் நமக்கு 2ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்துருக்கார், 8மாதிபதியோடு சேர்ந்துருக்கார். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணணும், லக்னாதிபதி குருவோடு சேர்ந்துருக்கிறது, லாபாதிபதியாக குருவும் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த 2 பேருமே இருக்கிற நட்சத்திரம் யார், ராகுனுடைய நட்சத்திரம். ராகு 10ல் இருக்கார். அதனால் இன்றைக்கி இந்த அமைப்பில் வந்து பணம் ஈடுபாடு, சேமிப்பு இது சார்ந்த நன்மைகள் இருந்தாலும் கூட இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை தேவையில்லாத வார்த்தை சண்டைகளை உண்டாக்கிடும். அதனால் அதில் கொஞ்சம், அதாவது பகையான உறவு அப்படின்னு எடுத்துக்கணும். உறவாக தான் உறவுன்னு நம்பி பேசுகிறதெல்லாம் பகையாக போனால் நமக்கு அது டென்ஷனை கொடுக்கும். அதனால் இன்றைக்கி பேச்சுவார்த்தைகளை கவனம் தேவை. ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 6:05 கார்த்திகை நட்சத்திரம். ஒரு பாதம் மேஷராசியில் நண்பகல் 11:43 முடிஞ்சு சந்திரன் வந்து நம்ம லக்னத்துக்குள்ளே வந்துடுறாரு. அதனால் கார்த்திகை அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரங்கிறதுனால சூரியன் வந்து நமக்கு தைரிய ஸ்தானத்தில் புதனுடைய நட்சத்திரத்திலையும் அதே போல் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் செயல்படுறார். இது ஒரு நல்ல நாள் தான், நமக்கு லாபம் மகிழ்ச்சி எல்லாத்தையுமே கொடுக்கும். வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட வேலைகளும் உறவுகளும் நல்லாயிருக்கும், பொருளாதாரத்துக்கும் நல்லாயிருக்கும். மறுநாள் ஆகஸ்ட் 17 ஞாயிற்றுக்கிழமை, இது வந்து ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். இன்றைக்கி வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கிறது, கோயிலுக்கு போகிறது, உறவுகள் சம்மந்தப்பட்டதில் ஈடுபடுறது, ஒரு சுபகாரியங்களில் கலந்துக்கிறது, அனைத்து விதமான உறவுகள் மகிழ்ச்சிகள் ஆன்மீகம் எல்லாத்துக்குமே சிறப்பை தர்றது, ஒரு பிரச்சனை இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய நாள். மறுநாள் ஆகஸ்ட் 18 திங்கட்கிழமை மிருகசிரீஷ நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். இந்த செவ்வாய் கிரகம் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், அதாவது அஸ்த நட்சத்திரத்தில் 5ஆம் வீட்டில். அதனால் இன்றைக்கி நமக்கு நல்ல இது நடக்கும். இந்த சந்திரனுடைய தன்மை அப்படிங்கிறது நமக்கு லக்னபாவத்தில் இருக்கக்கூடிய புள்ளியில் தான் அது செவ்வாய் வந்து கனெக்ட் ஆகிறார். அதனால் நமக்கு இன்றைக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியது, உறவுகளுக்கும் நேசம் பாசத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் கோவில் வழிபாடுகளுக்கும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்குவதற்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. படிப்புக்கு நல்லா இருக்குது. மெயினாக அனைத்து விதமான கலைகளை படிப்பதற்கும் இந்த அஸ்த நட்சத்திரம் சப்போர்ட் பண்ணும். அதனால் இந்த அளவில் இதை நிறைவு செய்கிறேன். இந்த ரிஷப லக்னத்துக்கு மெயினாக இந்த 10 நாளும் வந்து அகம் சார்ந்து நன்மை தரும். உறவுகள், மூளை உழைப்பு, ஸ்மார்ட் ஒர்க்கு, கமிஷன் வகை, ஐடி லைனு இது மாதிரி இருக்கவங்களுக்கு நன்மை தரும். உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு மத்தியமமாக இருக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். என்னுடைய இது உங்களுக்கு வெப்சைட்டு வெற்றிஜோதிடம்.com போய் பார்த்து அதில் வந்து நீங்கள் ஆப் டவுன்லோடு பண்ணிக்கலாம். அந்த ஆப்பில் வந்து தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் எல்லாமே ஸ்டோரில் இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.